சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். மறைமலை நகரில் கோகுலாபுரம் உள்ள செங்குன்றம் வில்லேஜ், அதில் ஒரு கிரவுண்டு 30 அடி ரோட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது அதில் நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்தில் நல்ல குடி தண்ணி வசதி உள்ள இடம். மறைமலை நகர், கோகுலாபுரம், செங்குன்றம் வில்லேஜ். அதாவது ஃபோர்டு கார் கம்பெனிலேருந்து லெஃப்ட்டில், சென்னையிலேருந்து வரும்போது லெஃப்ட்டில் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா மல்ரோசபுரம் தாண்டி செங்குன்றம் வில்லேஜ் வரும். இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா இருக்குது, அதுக்கு அடுத்தாப்பில் வரும் கோகுலாபுரம்னு. 30 அடி ரோட்டில் ஒரு கிரவுண்டு, 1300 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஒரே விலை தான். பக்கத்துலலாம் 1500 விற்கிறாங்க. இது ஒரு நியாயமான விலையில் எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் எங்கள் சேனலில் எடுத்து போடுறது எல்லாமே ஒரு நியாயமான விலை இருந்தால் மட்டுமே எடுத்து போடுவோம். கிளியர் டைட்டில், நல்ல குடித்தண்ணி வசதி உள்ள இடம். வீடுகள் அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது. அது பக்கத்துலேயே, அதுக்கு பின்னாடி வருது. நல்ல இடம். இடம் பார்க்கணுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் சார். மறுநாள் வந்தீங்கன்னா இடம் போய் பார்த்துடலாம். ஐடி நம்பர் நோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு அட்வான்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. உடனே வீடு கட்டி குடியேறலாம். அதாவது என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லோரும் சொந்தமாக இடம் வாங்கி சொந்த வீட்டில், வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு, வீடு கட்டி குடியேறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இடம் வாங்கினீங்கன்னா ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க. ஒரு 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 கிரவுண்ட்லலாம் ஒரு 6 தென்னை மரம் வைக்கலாம், 6-7 கூட வைக்கலாம். ஒரு கொய்யா மரம், ஒரு சப்போட்டா மரம், வாழை மரம் ஒரு 4-5 வைக்கலாம், நெல்லி மரம் எல்லாம் வைக்கலாம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடலாம். வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். தயவுசெய்து இயற்கை பேரிடர்லேருந்து தவிர்க்கிறதுக்கு, அதாவது மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது, பெரிய விஷயம். அதனால் நிறைய பேர் என்னென்னா வாடகைக்கு ஆசைப்பட்டு ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டு மூடி வர்ற தண்ணி பூரா ரோட்டில் ஓடி, ஓடையில் ஓடி, அப்புறம் கடலில் போய் கலந்துருது. இந்த தப்பு தான் நிறைய நடக்குது. கேரளா பாருங்கள், காவிரி நதி இருக்குது, பிச்சை எடுக்கிறது இல்லை. கர்நாடகா அவன் தண்ணி வச்சுக்கிட்டே தரமாட்டான். அவங்க அணையை கட்டி தண்ணீரை தேக்கி வச்சு 3 போகம் விளைய வைக்கிறான். நம்ம ஒரு போகத்துக்கே தாளம் போடுது. அதே மாதிரி ஆந்திராவும் நீங்கள் பாருங்கள். அங்கே நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா சாப்பாடு நம்ம 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 இதில் இந்த குடத்து மூடியில் சோறு வைப்பான். அங்கே அப்படி இல்லை, தட்டிக்கிட்டே இருப்பான். பருப்பு பொடி, அது நெய், அது இதுன்னு போட்டு அகல மனசு வச்சுருக்கான். அதனால் ஆண்டவன் அவங்களுக்கு 3 போகம், கிருஷ்ணா கோதாவரி பாயுது, அது வேறு விஷயம். அவங்க தண்ணியை தேக்கி வச்சு தண்ணியை கடலுக்குள்ளே விடாமல் அறிவோடு பிழைக்கிறான். நம்ம ஆட்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. அதனால் மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வைங்க. நான் என் சேனலில் எல்லாத்துக்கும், என்கிட்ட இல்லை யார்கிட்ட வாங்கினாலும் சரி, மரம் செடி கொடிகள் வைங்க. நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. அதாவது எங்கள் ஊர் பக்கம் ஒரு 700 பனைமரத்தை காணுன்னு கோர்ட்டில் கேஸே போட்டிருக்காங்க. பனைமரம்லாம் உருவாக்குற எவ்வளோ கஷ்டம்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து மரம் செடி கொடிகளை வைங்க. அது நமக்கு ஒரு காவல் அரண் மாதிரி. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என்று உங்கள் அன்புடன் ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம்.